Hello friends, welcome to Mithuntips. எப்போதும் ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு போர் அடிச்சவங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான இட்டாலியன் பாஸ்தா ரெசிபி வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் சரி இதை வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாஸ்தா ரெசிபிக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்துக்கிறேன். இதை முதல்ல தனியாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல அகலமான பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக வேகும். அதுக்கப்புறம் ஒன்றோடு ஒன்றும் அதிகமாக ஒட்டாமையும் இருக்கும் அதுக்காக. ஸோ இப்போ முதல்ல தண்ணியை நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா பச்சை தண்ணியில் நல்லா இந்த மாதிரி போட்டு ஒரு தடவை கழுவிக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்டிக்கியாக இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்தும் இருக்குது, அதே சமயம் தனித்தனியாகவும் இருக்குது. இப்போது நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்திடலாம். இந்த பூண்டு பேஸ்ட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இது கூடவே நம்ம மீதம் இருக்க வெஜிடபிள்ஸும் சேர்த்திடலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பீன்ஸ், கேபேஜ் எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டும் பார்த்திங்கன்னா 1 பெரிய கேரட் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு தண்ணி விட்டாலாம் இதை வந்து வேக வைக்க போகிறது கிடையாது. ஸோ வந்துட்டு அப்படியே எண்ணெயை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வேகவும் செய்யும், அதே சமயம் அடிப்பிடிக்காது. இப்போது இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து நம்மளோட விஷ் தான். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கேரட், கேப்சிகம் எல்லாமே நல்லா வந்துட்டு குக் ஆகிருக்கு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை வந்துட்டு சேர்த்திடலாம். நான் வந்துட்டு ஒரு 3 சின்ன தக்காளி எடுத்து நல்லா அரைச்சிருக்கிறேன். 1 வெங்காயம், இதுக்கு 3 தக்காளி வந்துட்டு எடுத்திருக்கேன் 200 கிராம் பாஸ்தாக்கு. இப்போ இதை சேர்த்துட்டு நான் வந்துட்டு இதை வேக வச்செல்லாம் வந்து அரைக்கல, டைரெக்டாக அப்படியே பச்சையாக தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த சாறு ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பவுடர் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த தக்காளி சாரோட பச்சை வாசனையும் போகணும். இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறமா அந்த கேரட், கேப்சிகம் இது எல்லாத்துலேயும் பிடிக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆயிடுச்சு.
இது கூட இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிட்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பாஸ்தானா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாமே இந்த பாஸ்தாவில் பிடிக்கிற அளவுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா சேர்த்ததுக்கு அப்புறமா குக் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் விட்டுருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு பாஸ்தா இப்படி தான் இருக்குது. நல்லா வந்துட்டு மசாலா எல்லாமே அந்த பாஸ்தாவில் பிடிச்சிருக்கு. அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு வாசனையும் கொடுக்குது. வீட்டில் குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு சாப்பிட்றதுக்கு இப்படி ஏதாவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெசிபி இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.